அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் ஜெபத்தோடும் பொருத்தனையோடும் உபவாசத்தோடும் நாம் வருகிறோம், பங்கு பெறுகிறோம். இந்த நோக்கத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. ஆமேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் எலியேசர் ஆவார். இவர் ஆபிரகாமின் உடைய வீட்டில் மூத்த வேலைக்காரரும் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரருமாக இருக்கிறார். ஒரு வீட்டில் பல்வேறு பணிவிடைக்காரர்கள் இருப்பார்கள், மூத்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் எல்லோரிடத்திலும் நாம் நம்முடைய வீட்டின் வேலையை அல்லது பொறுப்பை, சாவி கொத்தை நாம் கொடுப்பது கிடையாது. அதில் நமக்கு பிடித்தமானவர் யார், நம்முடைய கட்டளையை நிறைவேற்றுபவர் யார், நமக்கு நம்பிக்கைக்குரியவர் யார் என்பதை அறிந்துதான் நாம் அவரிடத்திலே பொறுப்புகளை கொடுப்போம். அதுபோலதான் இங்கே ஆபிரகாமும் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் பொறுப்பை இந்த எலியேசரிடம் அவர் கொடுக்கிறார். இந்த எலியேசர் எல்லா காரியங்களையும், அவருடைய வீட்டின் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருந்தார் என்று திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியம். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் என்று அவர் இந்த பெண் பார்க்கும் பொறுப்பை எலியேசரிடம் அவர் கொடுக்கிறார். அனைத்திற்கும் அதிகாரி என்று இருக்கிறதே, அதற்கான எபிரேய சொல் மார்ஷல் என்கின்ற சொல். அந்த மார்ஷன் என்கின்ற சொல்லுக்கு டொமினியன், கவர்ன் என்பது பொருள். அந்த வீட்டின் எல்லா பொறுப்புகளையும் இந்த எலியேசர் தான் பார்த்து கொண்டிருந்தார். இந்த எலியேசரை குறித்து 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நம்பிக்கைக்குரிய தலைவர். He is very loyal to the master. ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். பல தலைவர்கள் இருக்கிறார்கள், சிறப்பானவர்களாக இருப்பார்கள், சாதுரியவான்களாக இருப்பார்கள், காரியங்கள் செய்வதில் வல்லவராக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய எஜமானனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். இந்த ஆபிரகாமின் வேலைக்காரர் எலியேசர் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்கிறார். ஆகவேதான் ஆபிரகாம் அக்காலத்தின் வழக்கத்தின்படி அவரை அழைத்து தன்னுடைய தொடையின் கீழ் அவருடைய கையை வைத்து அவரிடமிருந்து ஒரு ஆணையை, எ ப்ராமிஸ், அதை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் பொறுப்புள்ள அதிகாரி, அவர் நம்பிக்கைக்குரியவர். இருந்தாலும் அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுப்பதற்கான ஒரு அடையாளச் செயலை அங்கே செய்கிறார். இந்த எலியேசர் பொறுப்புள்ளவர் என்பதை எப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியும்? 24ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியத்திலே எலியேசர் ஒரு ஜெபம் ஒன்று செய்கிறார். என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும் என்று ஜெபிக்கிறார். ஆபிரகாம் தான் யாவே கடவுளை நம்பி வருகிறார். ஆனால் அவருடைய வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் யாவே கடவுளை நம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஆபிரகாமின் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு இன்றைக்கு வெற்றி அளித்தருளும் என்று ஜெபிக்கிறார்.
அப்படியானால் ஒரு தலைவர் உண்மை உள்ளவர் என்பதை அவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியை தருகிறது. யாரெல்லாம் ஜெபித்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்கள் உண்மை உள்ள தலைவர்களாக இருப்பார்கள். இங்கே இந்த எலியேசர் தன் எஜமானனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவர் உண்மை உள்ளவர் என்பதனால தான் அவரிடத்திலே பெண் பார்க்கும் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. மிகுந்த அணி ஆபரணங்கள் எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார் இந்த ஆபிரகாம். பல பொருட்கள், தங்க நகைகள், வெள்ளிகள், இவை எல்லாவற்றையும் ஆபிரகாம் அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார். இதன் வழியாக அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பது நம்முடைய வாழ்வில் தெளிவாகிறது. இரண்டாவதாக, he is very attentive leader என்று குறித்திருக்கிறேன். attentivity is an quality of a leader. ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட கவனத்துடன் இவர் செயல்படுகிறார். எப்படி? இவர் அந்த பெண் பார்க்கும் நிகழ்வில் இவர் போகிறார். லாபான் பெத்துவேலின் மகள்தான் இந்த ரெபேக்கா என்று தெரிந்து கொள்கிறார். அதன் பின் அவரிடத்தில் கேட்கிறார், உங்களுக்கு சம்மதமா? 33ஆம் வாக்கியத்திலே, பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது. எலியேசரோ, நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லும் முன் சாப்பிட மாட்டேன் என லாபான் சொல்லும் என்றார். பல நேரங்களில் நாம் பசியாக இருக்கிற போது, வெகு தொலைவில் பயணம் செய்து வருகிற போது எல்லாம் நமக்கு உணவு பரிமாறிவிட்டால் உடனே சரி பசி ஆற்றிக்கொள்ளலாம் என்று நாம் நினைப்போம். ஆனால் இந்த எலியேசர் அப்படி அல்ல, காரியத்தில் கண்ணாக இருக்கிறார். அது மிக மிக முக்கியம். உணவு பரிமாறப்படுகிறது. இவரும் வெகு தூரத்தில் இருந்து பயணப்பட்டு வருகிறார். அப்படி பயணப்பட்டு வந்த போதிலும், உணவு தனக்கு முன்பாக பரிமாறப்பட்ட போதிலும், வந்த காரியம் என்ன என்று நான் முடிக்காமல் நான் உணவில் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு தூரம் அவர் காரியத்தில் கருத்தாக இருக்கிறார் பாருங்கள். he is mindful of things என்று சொல்லுகிறார்கள். he is an observant என்று சொல்லுகிறார்கள். காரியத்தை முடிக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம். சில நேரங்களில் நாம் ஒரு நோக்கத்தோடு பயணப்பட்டு போய் கொண்டிருப்போம். இடைச்செருகுகள் நிறைய நம்முடைய வாழ்வில் வரும். அப்படி வருகிற போது நாம் அந்த இடைச்செருகளின் வழிகளில் திசை மாறி போய் விடுவோம். ஆனால் இவர் அப்படி அல்ல. காரியத்தில் கருத்தாக இருந்து அந்த பெண் பார்க்கும் நிகழ்வை அந்த குடும்பத்தாருக்கு அவர் எடுத்து உரைக்கின்றவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இப்படி அந்த பெண் வீட்டாரோடு பல்வேறு காரியங்களை பேசிவிட்ட பிற்பாடு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் ஆம் என்றால் சொல்லுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். நான் இந்த பெண்ணை சந்தித்ததாலும் இந்த பெண்ணுக்கு அணிகலன்கள் அணிவித்ததாலும் நீங்கள் கட்டாயமாக எனக்கு பதில் சொல்ல வேண்டும். என் எஜமானின் மகனுக்குத்தான் இவரை திருமணம் செய்து தர வேண்டும் என்று இவர் வற்புறுத்தாமல், உங்களுக்கு விருப்பமானால் இதை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார். 49வது வாக்கியம், 24ஆம் அத்தியாயம் 49வது வாக்கியம், இப்பொழுதும் நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவியும். அதற்கு ஏற்றாற்போல் வலமோ இடமோ எங்காகிலும் திரும்பி செல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பொதுவாக நாம் ஒரு நிகழ்வில் ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கிற போது நம்முடைய விருப்பத்திற்கு நாம் பிறரை கட்டாயப்படுத்துவோம். தலைவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், அந்த கட்சியின் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தொண்டர்களெல்லாம் தன்னுடைய திட்டத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களையெல்லாம் கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் இந்த தலைவர் அப்படி அல்ல. இவர் மிக அழகாக சொல்லுகிறார்,
உங்களுக்கு விருப்பமா இல்லையா எனக்கு தெரிவியுங்கள், நான் வலமோ இடமோ புறப்பட்டு செல்லுவேன் என்று சொல்லுகிறார். A man who gives choices to the people, give possible opportunities to the people to choose. வாய்ப்பளிக்கின்ற ஒரு நல்ல தலைவராக இந்த எலியேசர் திகழ்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் பழகுகின்ற மனிதர்களோடு அல்லது நாம் பொறுப்பில் இருக்கிறோம், நமக்கு கீழ் பணி செய்கின்ற மக்களோடு அவர்களுக்கான வாய்ப்பையும் நாம் கொடுத்து வளர வேண்டும். இயேசு இந்த எலியேசரின் தன்மைகளை எல்லாம் தன் வாழ்வில் பெற்று அவரும் சிறந்த தலைவராக இருந்தார். எப்படி? தன்னை அனுப்பிய தந்தையாம் கடவுளுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த உண்மை தன்மை மக்களுடைய சாட்சியால் வெளிப்படுகிறது. இயேசுவை விசாரித்த போது பிலாத்து அவரை விசாரித்து விட்ட பிற்பாடு சொல்லுகிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கவில்லை. அவ்வளவு தூரம் கடவுளுக்கு உண்மையாக, மக்களுக்கும் உண்மையாக அவர் வாழ்ந்திருக்கிறார். தன்னை அனுப்பிய தந்தைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். இயேசு தன்னிடம் வருகிற எல்லாரையும் அவர் கருத்துடன் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்து கொடுத்தார். கடவுள் தன்னை ஒரு பணிக்கென்று அனுப்பியிருக்கிறார். அந்த பணியை செய்வதில் நான் கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை சமாரிய பெண்ணோடு இயேசு பேசி கொண்டிருக்கிற போது சீடர்கள் உணவு வாங்கி கொண்டு வருவார்கள். அப்படி உணவு வாங்கிவிட்டு வந்த பிற்பாடு அவர் சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருப்பதால் ஒருவேளை அந்த சமாரிய பெண் உணவு கொண்டு வந்திருக்கலாம் என்று நினைத்து, சாப்பிட்டு விட்டீரா அல்லது சாப்பிடுகிறீரா என்று கேட்கிற போது இயேசு சொல்லுவார், எது எனக்கு உணவு? என் தந்தையின் வேலையை செய்வது அல்லவா எனக்கு உணவு என்று சொல்லுவார். அவ்வளவு தூரம் அவர் தனக்கு பணிக்கப்பட்ட பணியில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த பணியை அவர் செய்து முடிக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு முறை பேதுரு இயேசு தன்னுடைய சாவை முதலில் அறிவிக்கின்ற போது பேதுரு சொல்லுவார், இது எல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லுவார். அப்போது இயேசு, எனக்கு பின்னால் போ சாத்தானே என்று சொல்லுவார். இறையரசுக்கு எது எல்லாம் தடையாக வருகிறதோ அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளி கடவுள் தனக்கு பணித்த பொறுப்பை, பணியை அவர் கருத்துடன் செய்து முடித்தார். Jesus was very much attentive and mindful of his mission. கடைசியாக இவரும் தன்னை சந்திக்க வருகிற மக்களுக்கு வாய்ப்பளிக்கின்றவராக இருக்கிறார். ஒரு முறை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட அந்த பெண்மணியை பிடிக்க வருகிற போது, கல்லெறிய வருகிற போது இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு வாய்ப்பை கொடுப்பார். உங்களில் யார் குற்றம் புரியவில்லையோ, பாவம் செய்யவில்லையோ, அவர்கள் முதலாவது கல்லெறியட்டும் என்று சொல்லுவார். தன்னிடம் நலம் பெற விரும்பி வந்த பார்வையற்ற பரிதிமேயை பார்க்கிற போது அவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அப்போ தான் அவர் சொல்லுவார், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்திலே இருந்த அந்த மனிதரையும் பார்த்து கேட்பார், நீ நலம் பெற விரும்புகிறாயா? இயேசு சிறந்த தலைவராக திகழ்ந்ததற்கு காரணம், தன்னிடத்தில் வருகிற மக்களுக்கும் அவர் வாய்ப்பளித்து கடவுளின் பணியை நிறைவேற்றி முடித்தார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, நாமும் சிறந்த தலைவராக வளர வேண்டுமேயானால் நமக்கு பணிக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். we should be loyal to our masters, particularly to our master God. நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்பில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். we should be very much attentive
அண்ட் மைண்ட்ஃபுல் ஆஃப் அவர் மிஷன். நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நாம் வாய்ப்பை பகிர்ந்தளித்து ஆண்டவருடைய பணியை செய்து வளருவோம். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.